ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நட்டி கேரட் கீர் ரெசிபிக்குள்ளே போகலாமா டைரெக்டாக? இதுக்கு தேவையானது ஒரு 2-3 கேரட், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அரை கப் சர்க்கரை, அப்புறம் ஒரு கப் பால். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் அந்த கேரட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கப் பாலும் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசிலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குட்டி கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இப்போ அதை மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் சூப்பராக வெந்திருக்கு. அது ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. எடுத்து ஃபோக் வச்சு குத்தி பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதையும் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டு நம்ம கடைசியாக மேலே போடுறதுக்காக கொஞ்சோண்டு பாதாம் அண்ட் பிஸ்தா நான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சேம் கடாயிலேயே நம்ம கேரட் வேக வச்ச பால் இருக்குல்ல, அந்த பாலை இதில் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த லம்ப்ஸ் இல்லாமல். ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம அடுத்து அந்த நட்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது நம்ம நட்ஸ் எல்லாம் பேஸ்ட் கூட திராட்சை அதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக தட்டும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வச்சு மேஷ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இங்கே 1/2 கப் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் திக்னஸ் அனுசரித்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. அப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காகிடும். அப்படி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஹெல்தியான நட்டி கேரட் கீர் ரெடி. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பை.